சட்டமன்ற உறுப்பினர் கவனத்திற்காக சமீபத்தில் நடைபெற்ற மாநாட்டில் ராம சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர் யார் மலைக்குறவன் என்பது கூட தெரியாமல் தவறான பதிவு செய்தார். இதை மலைக்குறவர்கள் கண்டிக்கவில்லை. அந்த மக்களே அங்க சக்தி மங்கலத்தில் வாங்கக்கூடிய அவர்களே ஒத்துக்கல. நாங்க மலைக்குறவர்களே கிடையாது, எங்களையே இழுத்து விடுற அப்படின்னு அவங்களே பின்கு போறாங்க. அந்த வரலாறு தெரியாமல் பஞ்சம் பிழைக்க வந்தவர்களை, இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாதவர்களை இப்படி தவறான அடையாளத்தை தமிழகத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் குறிஞ்சி மூர்த்தியார் சொன்னது போல கண்ணப்பருக்கு கண்ணப்ப நாயனார் சிவனுக்கே கண்ணு கொடுத்த பேரினம் இது. முருகன் மனமுடித்த உறவுக்காரர்கள் இவர்கள். கடவுளே இந்த சமூகத்தில் பின்தங்கி நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இந்த பழங்குடி மக்களை தேடி வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதைத்தான் ஊர்வலத்தில் வள்ளியும் முருகனுமாக இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இங்கு காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த வரலாறு மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. மாநில தலைவர் அன்பழகன் தலைமையில திருச்சியில ஆர்ப்பாட்டம், மாநில செயலாளர் தங்கராசு தலைமையில இங்க ஆர்ப்பாட்டம், மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் தலைமையில கடலூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம், குறிஞ்சி மூர்த்தியார் மிகப்பெரிய அளவுக்கு அந்த உருவ பொம்மை எதிர்ப்பு நடத்தி கைது செய்யப்பட்டார். இப்படி பல இடங்களை கிளர்ச்சி இருந்தாங்க. அவர் வச்ச கோரிக்கையெல்லாம் அற்புதமான கோரிக்கை. யாராவது ஒருத்தவன் தப்பு செஞ்சுட்டா அவனை மட்டும் குறிப்பிட்டு இந்த தெருவுக்காரன் இன்னார் தப்பு செஞ்சுட்டான்னு சொல்றாங்க. ஆனா இந்த மலைக்குறவர் சமூகத்தில் யாராவது தப்பு செஞ்சுட்டா ஒரு ஊரையே ஒரு சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப கீழா நடத்துறாங்க. நாயினும் கீழாய் நடத்தக்கூடிய நடைமுறையை பார்க்கிறோம். ஒரு பைக்கில் போகும்போது யாரு வேகமா போனாலும் கண்டுக்க மாட்டேங்கிறான். ஆனா அதுவே மலைக்குறவனு தெரிஞ்சு போச்சுன்னா நில்றா, வண்டியை நிறுத்துறா, சாவியை கொடுறா அப்படின்னு அடக்குமுறை அதிகமாக இருக்கிறது. இந்த திராவிட மாடல் அரசு எல்லோருக்குமான அரசு. நாங்களாம் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்கு கை தூக்கி விட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை, வேற ஒண்ணுமே இல்லை. சுழற்சி முறையில ஒரு கோரிக்கை. எங்க அதிகமா மலைக்குறவர்கள் இருக்கிறார்களோ அங்க தனி இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு. அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு, எஸ்சி மக்களுக்கு உள்ஒதுக்கீடு இருக்கு. அந்த இடத்துல மலைக்குறவர்கள் போட்டியிட முடியவில்லை. எஸ்சிக்கென ஒதுக்கப்பட்ட இடத்துல அவர்களுக்கும் கீழாக இருக்கக்கூடிய எஸ்டி போட்டியிட்டா என்ன தப்பு என்கிற கேள்விகள் எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். பல இடங்கள்ல சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை, இன்னமும் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி குடியிருப்புகள்ல இலவச பட்டா வழங்குற இடத்துல முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. இந்த மலைக்குறவர்களுக்கு கொடுன்னு சொன்னா அந்த வாக்கிரி போக்கிரிக்கெல்லாம் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்க பிழைக்க வந்தவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவர்களுக்கு யாரு மலைக்குறவர்கள் என்ற வரலாறு தெரியல. அந்த வரலாறை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த வாழ்வுரிமை மாநாட்டை இந்த பழங்குடி மக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்படி பார்த்தீங்கன்னா 1% இல்லை, 2% கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை கருத்தில் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசி வரலாறை திரும்புவாதம் செய்யக்கூடியவர்களை கண்டிக்கணும்.